பென்னி குயிக் 185வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற விழாவில் பிரிட்டனின் கேம்பர்லி நகர மேயர் லூயி ஆஷ்பெரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரிட்டனிலிருந்து கொண்டுவரப்பட்ட கர்னல் ஜான் பென்னி குயிக் வரலாறு பொறிக்கப்பட்ட வரைபடத்தை மணிமண்டபத்துக்கு அவர்கள் அளித்தனர். அவர்களுடன் தமிழகத்தைச் சேர்ந்தோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மதுரை மேலூரில் பென்னி குயிக்கின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இங்கிலாந்தின் கேம்பர்லி மாநகர மேயர் பங்கேற்றார். பென்னி குயிக் வாழ்ந்து மறைந்த பகுதியான கேம்பர்லி மாநகரின் மேயர் லூயி ஆஷ்பெரியும் அவரது தலைமையிலான குழுவினரும் மேலூருக்கு வருகை தந்தனர். அவர்களுக்கு முல்லைப்பெரியாறு ஒருபோக விவசாய சங்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பென்னி குயிக்கின் பெயரில் அமைந்துள்ள மேலூர் பேருந்து நிலையம் முன்பு கேக் வெட்டி அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. கேம்பர்லி மேயர் லூயி ஆஷ்பெரி கேக் வெட்டினார். தொடர்ந்து அவர் தனியார் அரங்கில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்க பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம் உடனான வரவேற்போடு அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் நிகழ்ச்சியின் போது பேட்டியளித்த லூயி ஆஷ்பெரி, மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக பென்னி குயிக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிப்பதாக தெரிவித்தார். All the farmers that have welcomed us here today really do need a statue of Colonel John Pennycook along at their bus shelter. This gentleman has brought so much to this region. We are joint, we are from Camberley and we support the farmers. கல்லணையை தந்த கரிகால சோழனின் பெருமையை போற்றும் வகையில் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் சிறப்பு படையல் மற்றும் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் கரிகால சோழன், ஆர்தர் காட்டன் மற்றும் காவிரி தாய் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்யப்பட்டது. கரிகால சோழனின் புகழை பாடியும் காவிரி உரிமையை காக்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கரிகால சோழனுக்கு அரசு விழா எடுக்காதது வருத்தமளிப்பதாக தெரிவித்த மணியரசன், காவிரி படுகை பகுதிகளில் சிப்காட் அமைப்பதை கைவிட்டு விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்.